ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதில் இன்றைக்கி ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இக்ஸியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்டேருந்து கருமுட்டையும் ஆண்கள்கிட்டேருந்து விந்தணுவும் கலெக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. லேபில் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேயில் பெண்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த எக்கும் ஆண்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த விந்தணுவும் அந்த ட்ரேயில் ஆட் பண்ணிடுவாங்க. அதில் இருக்கிற அந்த ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா தானாகவே நீந்து போய் எக்கை ரீச் பண்ணி எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டே 1, டே 2, டே 3, டே 5 எது நல்லா வளருதோ ஸோ அந்த எம்ப்ரியோஸ் எல்லாமே டே பை டே எம்ப்ரியோலஜிஸ்ட் செக் பண்ணுவாங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கிறத எவ்வளோ எம்ப்ரியோஸ் கிடச்சிருக்கு பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன கிரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. இக்ஸியில் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்டேருந்து கருமுட்டையை கலெக்ட் பண்ணிவிட்டு ஆண்கள்கிட்டேருந்து விந்தணுவை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த விந்தணுவை ப்ராசஸ் பண்ணி அதில் நல்ல குவாலிட்டி விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அதுலேருந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்மை ஒரு நீடலில் எடுத்து டைரெக்டாக கருமுட்டையில் எம்ப்ரியோலஜிஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். அதுவுமே டே பை டே செக் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ரியோஸ் என்ன மாதிரி வளருது, எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எம்ப்ரியோஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத ஃபைனல் ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. இக்ஸியில் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்க்கும் சேம் தான், இக்ஸிக்கும் சேம் தான். ஸோ எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆனதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் எத்தனை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை வர வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அனஸ்தீஷியா அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அனஸ்தீஷியெல்லாம் கொடுக்காம 2 எம்ப்ரியோஸை ஒரு பெரிய நீடல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கலெக்ட் பண்ணி அந்த எம்ப்ரியோஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கேனுமே காமிப்பாங்க. எத்தனை எம்ப்ரியோஸ் உள்ளே வைக்கிறோம் அப்படின்றத ஸ்கேன் மூலயமா உங்களுக்கு காமிப்பாங்க. இக்ஸி அண்ட் ஐவிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் உங்களுக்கு வரும். பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. ஈரா டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டு பேர். இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ரீசன் இருக்கும் இல்லையா. எம்ப்ரியோ கிரேடெல்லாம் நல்லா வந்திருக்கு சிஸ்டர், ஆனால் எனக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஈரா டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான ஒரு டே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எந்த டைமில் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படின்றத எக்ஸாக்டான டேவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஒரு 17ஆவது நாள்லேருந்து 25ஆவது நாளுக்குள்ளே உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்ற ரீசனை டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஈரா டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்போது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ தட் அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அந்த டேவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டில். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிஜிஎஸ் அண்ட் பிஜிடி அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவுமே நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ப்ரியோஸ் உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியராக இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2 டைம்ஸும் உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியராக இருக்கும்போது 3rd டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிஜிடி பிஜிஎஸ் அப்படின்ற இந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களோட எம்ப்ரியோஸில் இருக்க அந்த குரோமோசோம் அப்புறம் ஏதாவது இஷ்யூ
இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து உங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த எக்கு அந்த ஸ்பெர்ம் எல்லாம் வச்சு எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் பேலன்ஸ் இருக்கிற எம்ப்ரியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் எதுனா இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத அந்த எம்ப்ரியோஸ்லேருந்து அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதை மெயினாக யாருக்கு பண்ணுவாங்கன்னா, ரிப்பீட்டட் மிஸ்கரேஜ் ஆகிறவங்களுக்கு, ஐவிஎஃப் வந்து ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு, ஏஜ் வந்து அபோவ் 35 இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து மெயினாக பண்ணுவாங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து லோ ஏஎம்ஹெச், நான் ஐவிஎஃப் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, லோ ஏஎம்ஹெச் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லோ ஏஎம்ஹெச் இருக்குது அப்படின்னும் போது எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூ எக்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ எக்ஸ்னால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4x 5x வந்து மேக்ஸிமம் கிடைக்கலாம். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னாலுமே அது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரியோ 2 எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகலாம். உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ரியோ தான் கிடச்சிருக்கு, 2 எம்ப்ரியோ தான் கிடச்சிருக்கு, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். லோ ஏஎம்ஹெச் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா DHEA அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க முன்னாடியே. உங்களுக்கு நிறைய உமன் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஹெச் வந்து 0.50 தான் இருக்குது, 0.30 தான் இருக்குது அப்படின்றவங்க ஐவிஎஃப் ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து கன்சீவாக ஆகியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஐவிஎஃப் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க. டயட் சார்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 99 rupeesக்கு வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு, ஐவிஎஃப்க்கு, அதே மாதிரி டயபெட்டிஸ், தைராய்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.